என்ன செத்த கலத்துவேன், நீ கலட்டிட்டுன்னா நான் கிளம்பிடுவோம். பட்ட நிலவு மழை ஏசனக்கான் கொட்டு கூட வாடாமல்லி வாடாமல்லி ஏசனக்கான் கொட்டு கூட இந்த வீட்டுக்கு போய் புரிஞ்சு செய்யலாம். அப்ப நீக்குள்ள காரணம் ஒரு அனுப்புவா. கண்ணாடி பார்க்கையில அங்கே முன்னாடி நல்லா பார்த்துட்டு போய் பார்த்து சொல்லுது. என்ன வாக்குற கட்டி பிடிக்கிற பாக்குறதுக்காக யாரும் தெரியாம பேசிட்டு இருக்கேன். என்னன்றீங்க? பொம்பளை பேச மாட்டேப்பா. எங்க வீட்டுல அப்பா சொல்லிதான் பேசவே கூடாது. நீ என்ன நேரத்துல காலத்து வச்சு மழை பெஞ்சு பூரா தரிஜா எவ்வளவு ஊர்ல மழை இல்லாம குடிக்கிறதோட தண்ணி இல்லாம தெரியாது தெரியுமா? அந்த ராசி தாங்க அந்த அளவுக்கு மழை. சாமி அந்த அளவுக்கு சக்தி வளர்க்குறீங்க. இங்க இருக்கால ஊரா மழையை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. நினைக்க சொல்லு. உண்மை. மழை நினைச்சு சந்தோஷப்படுறீங்களா இல்ல? நீங்களா சந்தோஷப்படுறீங்களா? அப்புறம் சொல்றியா? பூரா பேரும் மழையை வந்துக்கிட்டே வந்துக்கிறாரு. எப்படி சொல்றீங்க? நல்ல நாடகம் மேகம் வந்து கெடுத்து முடிச்சு நீங்க போனதுக்கு அப்புறம் பேசலாம். நான் எவ்வளோ டான்ஸை பார்த்துருக்கேன். உங்களை மாதிரி அந்த நளினத்தை அந்த பொங்கலுக்கு பார்க்குறேன். உங்களை தடவும் போது எனக்கு மைதா மாவு மாதிரியே இருக்கு. அப்போ வா 2 பேரும் ஹோட்டலில் ஆரம்பிச்சு தெருவில் வச்சுக்கோம். நல்லா கண்டுபிடிச்சுன்னா காலையில் உளுந்து வாங்கிடுவேன். ரொம்ப ஆகலாம். இந்த 2 இயர்த்து அக்காவாவது பார்த்துருப்பீங்க. காச்சட்டை அரைச்சட்டை முழுச்சட்டை எத்தனை வம்புட்ட பேசியிருப்பேன். சரி, எனக்கு பல பேர். உங்களுக்கு பல பேர்த்த நீங்க பார்த்துருக்கீங்களோ? ஏன்ட்ட நீ பேசணும்னா மறுபடியும் உங்கள் அப்பா போய் உங்கள் அம்மாட்ட பரிசம் போட்டு அதுக்கப்புறம் பரிசம் போடும்போது ஒரு 50 ஆளுகளை கூட்டு போய் அவங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுத்து ஒவ்வொரு ஆளுகளாக முக்கியத்தில் போய் படுத்துக்கிறது மொத்தத்தில் டாட்டாஜில் ஏற்றி அதுக்கப்புறம் தேதியை குறித்து அதுக்கப்புறம் வாத்தா அவங்க அப்பையும் தாலி கட்டி ஃபஸ்ட் நைட்டில் அவங்க அப்பையும் உட்காந்துருக்கும் போது வாத்தா பால் சம்பா தூக்கிட்டு போய் அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஏங்க நான் முதலாமை இருக்குன்னு 10 மாதம் சொன்னது அதுக்கப்புறம் 10 எடுத்து உன்னை 1வது படிக்க வச்சு அதுக்கப்புறம் நான் 7வது 9 ஏமா வயசுக்கு வந்துட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தாய் மாமை தண்ணியை போட்டு அண்டா வச்சுட்டு வந்து சடங்கு வச்சு அதுக்கப்புறம் கலிச்சேரி எம்கேஆர்னு ஒருத்தர் இருக்கே அவன்கிட்ட போய் நடிச்சிட்டு வான்னு சொன்னாட்டேன் பேச முடியும். கை தட்டலாம். படம் போட்டு முடிச்சு. தம்பி எம்கேஆர் உங்களை பார்த்த பயப்படுறதுக்கு அனிதா கிடையாது. அனிதா எந்த ஒரு விஷயமும் நின்று எதிர்த்து நின்று ஜெயிக்கிறவங்க தான் அனிதாவோட பழக்கமே. உங்களோட மறுபடியும் நான் போதணும்னா எங்க அப்பா மறுபடியும் எங்க அம்மா போய் பரிசு போட்டு எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி அப்புறம் எங்க அம்மாவுக்கு நான் இந்த டேலண்ட் விட்டு வேற ஏதாவது உங்களுக்கு பேச தெரியுமா தெரியாதா? ஒரு பொம்பளை பிள்ளைங்க ஒரு சபை நேகரையும் மேடை நேரத்தில் உங்களுக்கு என்ன தெரியுமா? தெரியாது. தெரியாதா? தெரியாம எதுக்கே வந்து நீங்க தெரியாம தான் சொந்தக்கார கூட நிக்கிறாங்க. இதெல்லாம் உங்க சொந்தக்காரங்களா? இதெல்லாம் எங்க சொந்தக்காரங்கன்றேன். என் ஆம்பளை என் தமிழே இந்த உலகமே அழிஞ்சாலும் அவனை மாதிரி ஒரு ஆளை இருக்க முடியாது. நீ பேசுறீங்க பொறுமை தாங்க முடியாம 5-6 தூத்தலை தாங்க முடியாத பொம்பளை எப்படிமா குடும்பத்தை தாங்குவா? மலையில நனைஞ்சாலும் இந்த கலையை ரசிக்கக்கூடிய இந்த ஆண்மகனை கலிசேரி எம்கேஆர் தலைவணங்குறேன். நிக்குது பாரியா எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் ஆம்பளைக்கு எதிராக ராதாகிருஷ்ணன் எதிராக ஆம்பளை நிக்கல. அனிதாவுக்கு எதிராக நாங்களே இருக்கணுங்கிற பெண்கள் எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பாருங்க. இங்க பாருங்க அங்க யாத்தா பாரியா அங்க போய் கடையில நிக்கிறா பாருங்க. அது முக்கால எடுத்து நில்லு இருட்டுல ஒத்தையில பயந்து சக்கரத்துல நின்று ஒவ்வொரு ஆளும் கூட தலையில முக்கால பையன் போட்டுருக்காங்க. அது கூட ஏன் ஸ்டைல் நோ இஸ் ஓஸ் இன் தி கப்ளிங். கப்ளிங் இன் தி ஓஸ். இது ஏற்கனவே அன்னை போனவங்கள சொல்லிட்டு என்னடா சொன்னானே தெரியாம நான் முடிச்சிடுறேன். என்ன பேசுறேன்னு தெரிஞ்சா உங்களுக்கு கூட்ட வராது. கண்டிப்பா. சரியா? உலகத்திலேயே அதிக சொந்தங்களை பெற்ற ஒரு ஆள் தான் எம்கேஆர். எம்கேஆர் மட்டும்தான். நான் யாரா இருந்தாலும் மேடையில் நான் இதுவரைக்கும் அசிங்கப்படுத்த கிடையாது. என்னையை தாழ்த்திக்கிறேன். கண்டிப்பா.
என்னையோட இந்த மேடையில் திருவிழாவில் சொல்கிறேன், கோயிலுக்கு முன்னாடி என்னையோட சிறந்தது நீங்கள் வந்திருக்கு வாங்க 2 பொம்பளை பிள்ளைங்க. நீங்கள் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு பெண்ணாக இருந்து இந்த நாடகத்தில் அக்கா தங்கச்சி ஆட விட்டு நம்மளால் ரசிப்போமா? ரசிக்க மாட்டோம்ல. இது 2 பேருமே என்னுடைய அக்கா தங்கச்சி தான். அது மாதிரி எல்லா பக்கமும் கை கொடுக்கான்னு போயிடாது. நான் ராதாகிருஷ்ணன் மட்டும்தான் போவேன். ராதாகிருஷ்ணன் கை கொடுக்க மட்டும் இல்லைங்க, ராதாகிருஷ்ணன் கட்டி தூக்கி விட்டோட நான் போயிடுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கை. வாடா அது குழுவுக்கு அதுக்கு ஒரு மாதிரி நீர் கட்டி அப்படி என்னென்ன எடுவிட்டு போய் மூச்சு மாதிரி வரேன். பால் இல்ல அப்பாட்ட வாங்கிறியா? தம்பி பால் இல்ல, மாடு வத்து மாடு. ஏன்னா கோமியம் நிறைய பால் காட்டு கொண்டு போறியா? ஏண்டா கோமியம் என்ன தெரியுமா? அதுதானே. நான் பொம்பளை இல்லை ப்ரோ. அங்கே தட்டி இங்கே தட்டியா இந்த எருமாட்டுக்களை அது முகரைக்கு பொட்ட பாருங்க. அண்ணே மூஞ்சி நல்லா பாருங்க. நல்லா குத்தி 8 நாள் இறவைக்காம கிடக்குறாரு. முருகனை நல்லா எடுத்து போட்டு முருகனை யூடியூப் நல்லா எடுத்து போட்டு இந்த முகரை உண்மையிலேயே அவ்வளோ நாகரிகமாக பேசுகிறோம். அந்த பிள்ளைய நீங்கள் லைட்டாக புலங்குறீங்களா? அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அம்மா இல்லை ஓய் கூப்பிட்டு வச்சுக்கோமா ப்ரோ, அவர் எந்த விஷயத்துக்கு ஒத்துவர மாட்டேங்கிறாப்புல. கட்டி பிடிக்கலாமா? உங்களை பார்க்கலே ரொம்ப அழகா இருக்கீங்க. எனக்கும் ஐயோ எனக்கும் அழகு, எனக்கும் பர 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 பரன்னு இருக்கு. ஏங்க ப்ரோ, வந்தது வந்திருக்கீங்க கூந்தல் கோலோட அனுப்பும் லைட்டா எடுத்துறேன். மாமா வாங்கிச்சாரா போடா. இதை நீ கட்டி கொடுத்துருப்பா புரிஜியம் பூரா பஸ் ஸ்டாண்டில் 6 ரூபா போட ஆளோட பின்னாடி போகும்போது ஆனா இந்த செய்தி வீடி அந்த நான் ஏங்க நீங்க வாங்க. ஐயோ கூட போன உலகம் முட்டு பிச்சைக்காரன் நீனே. நீ டேய் நாய் நினைச்சேன் ட்ரெயின் ஓட்டும். கடையில் என்ன தெரியுமா, விரட்டி போய் தண்டவாளத்தில் அடிபட்டு செத்தாங்க. நீ என்ன பண்ண போற? நரம்பு கலைச்சி ஆயிடுச்சு. நாளைக்கு காலையில் வானே கோடால் தேர்தல் அதோட பிடிச்சிரி. ஒரு பொம்பளைக்கு 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. விளையாடித்தானே சண்டை குடிச்ச விளையாடித்தானே இல்லை சீரியஸ் என்ன பண்ண போறேன்? நாங்க எதுக்குமே கவலைப்பட மாட்டோம்ல. அந்த பிள்ளை நம்மளை சொல்லுதுனே, ஆம்பளை எவ்வளோ சரிசமா பொம்பளை நிற்கிறா. ஆமா இந்த என்ன 2 பொம்பளையுமே கண்ணு தெரியாத ஆளா இருக்காங்க. ஏ பொம்பளை அவள் நிக்கிறாங்க. ஏ தம்பி ப்ரோ, பொம்பளை தாங்க முடியாது. பொம்பளை மாதிரி நீங்க ஆம்பளை தாங்க முடியாது. சரிக்கு சரி என்ன அடிதாக்கு நேரம் நின்னு எங்க பேசிட்டு இருக்க? ஏ ப்ரோ மேடம் ஒரு 70 நாள் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பாடி அடிச்சுருக்கேன். அடிச்சு விட்டு கட்டுக்கு நீ வாட்டுக்க. நீ அடிச்சு விட்டு போ. கடைசி கடுத்துட்டியேடா. அடிச்சு விடாம கடுத்துட்டியே. போடா நீ போடா. ப்ரோ எதுக்கு பாவம் நிற்க பார்த்தா நமக்கு வேதனையாக இருக்குது. 4 குத்தை போட்டு கட்டிருக்கோம். 4 குத்து ஏய் நீ எல்லாம் ஒரு குத்தே குத்துறது செய்ய முடியாது. 4 குத்து வரை ஆளு சோடா பாட்டில் மாதிரி வந்துட்டு சைச்ச பாரு. உன் வாயை மூடி மூடி எனக்கு வேக அழைச்சு. ஏப்பா எம்ஜிஆர்
அவங்க வீட்டுல அண்ணி வரும்னு. நல்ல அண்ணி. கடலோடு கடலரச ஆட்டி உரைச்சு போவேன். இன்னைக்கு திருவிழான துண்டியா நீ பாடும் போது இரச அடிக்கிறா புரிச்சு புரிச்சு. ஏன் எரிச்சல் அடிக்கிறது யாருன்னு நீங்க? நீ பாடையில சந்து கொண்டு நீ பாடையில அரிய கொடி தூத்துக்குடி அவசரமா வண்டியா பூடி 2 பேரும் யாரு போவானிடா புள்ள 2 பேரும் யாரு போவானிடா புள்ள அரிய நாங்கிற தங்க இது என்ன காட்டுதீங்க ஏழப்பாளை ஏழப்பாளை ரொம்ப வேலைக்கு அடிக்கடி இப்படி நினைச்சிருக்கேன். ஏய் வாத்தியார் என் மரியாதை பேசு. ஏய் வாத்தியார். ஏய் மத்த மேடம் மாதிரி தள்ள போறேன் தன் கொண்டாட படி ஒரு ஜாக போறேன். ஏய் மருதமணி வேணான்றேன். அது எந்த நேரம் பார்த்தாலும் சரி விட மாட்டேன். என்ன ஆட விடுறா. ஆடுறா அடி என்னங்கிற தங்க இது என்ன காட்டுதீங்க ஏய் வாத்தியாரா. உனக்கு வாத்தியார். ஏய் உன்னை கோத்தான்றா. ஃபர்ஸ்ட் வந்து ரோடு போட்டதுக்கு அப்புறம் ட்ரெயில் பண்றதா அலக்குறேன். இன்னும் ஆடவே இல்லடா. ஆடவே இல்லடா. அந்த பாட்டு நோஞ்சிருக்கீங்க. ஆடவே இல்லடா. நான் ஆடவே இல்ல. ஆடவே இல்ல. ஏய் ப்ரோ நீ கவுனிக்கலையா? இப்பதான் வர்றாப்ல. ஆடு. அவர் என்ன சொல்றாருன்னா நீ அளந்தது போதும் பொழந்தது போதும் போ அப்படிங்கிறாப்ல. சரி ஆடு ஆடு சரி பாவம் ப்ரோ இன்னும் ஆடவே இல்லை ப்ரோ. கொஞ்ச நேரம். கார்ல தானே வருது. கார்ல வரும்போது இடது கையை தொடுப்பு முடிச்சே விடுங்க. அப்புறம் பையன் பையனே வர்ற டான்ஸ் பூரா கெடுத்து விடுற. நான் எனக்கு மைத்த புடுங்க காத்திருக்கேன். என்ன ப்ரோ எல்லாத்தையும் நீங்களே டோகஸ் பண்ணுறீங்க. எடுத்துட்டே ஒழிச்சு அடுப்புல ஏய் நிக்கியா. பத்தியா ஏய் பத்தியா ஒரு சிலிண்டருக்கு பலியை நினைக்கிறேன். இங்கே மருதமணி வேணாம். நானே கையை ஒடுக்கி வச்சிருப்பேன். அடி என்னங்கிற தங்க இது என்ன காட்டுதீங்க என்னடா ராவ இது என்ன ஒண்ணுமே தெரியல. ஏய் ஏய் இங்க நடக்க முடியல இங்க மருதமணி ஆயிரம் நாள் வாத்தியார் மரியாதை விட்டு பேசு. ப்ரோ நீங்க போடுங்க ப்ரோ. நீங்க எடுத்துக்கிட்டு இன்னைக்கு டைலாக் மறந்து போச்சு. என்னங்கிற தங்க ஏய் ஏய் உனக்குன்னு தனி பாட்டு வச்சுக்கயா? பாருங்க. தில்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தந்தாவே சூப்பரா தம்பி நல்லா மாடு புடி மாடு ஒரு அண்டா அப்படி வெளியில சந்தானத்தை மாதிரி நாடகமான செக்ஸ் பண்ணுங்க ப்ரோ என்ன ப்ரோ நம்ம பிளாட் ஊட்டுறதுக்குள்ள அவன் அசில் கொடுத்தேன். ஆமா சாமி பண்ணிட்டு இந்த ஊர்
நீ எதுக்கு ஊட வந்து கொடுக்குறீங்க கபடியில் தீரம் உண்டாக லைன் ஏன் இவனோட தூக்கத்தை வைக்கிறீங்க தூத்துத்தி போல அவன் போட்டு நீ உள்ள அனுப்பினானே எது ஜிலின்னு உனக்கு பாட்டு பாடுனா நீ ஆடணும் லேடிஸை கட்டி போடுவாங்க தம்பி நாங்க செய்யறத ஓரமாட்டு ஓகே நீங்க எப்போ இன்னும் எப்பன்னு துடிச்சு கிடப்பவங்களே எத்தனை பேர் பொம்பளை வந்தாலும் ஒன்னே நாளாக்கு பார்த்தா உங்க ரெண்டு ஏயா எங்களை விட அப்புறம் ராதாகிருஷ்ணன் அன்பு வைக்க என்னடா லூசு பையல அப்படி சொல்லாமடா மாட்டு மாட்டு போட்டுருவோம்டா என்னடா உங்க ரெண்டு பேர்த்துக்கு செய்யறதுக்கு நான் தான் இருக்கேன் அண்ணன் முடியலடா ஒரு மசூரில் 2 பேரும் மரியாதை கூட எதனா முடிச்சேன் என்ன அப்போ கோல்டு கிடையாதா உள்ள எது இருந்தாலும் அம்புறது அலசனா அங்க என்ன மாதிரி இருக்க முடிச்சது அங்க ஒண்ணுமே இல்லையே ஏமாந்து ஓடையடா நீயும் குஞ்சு கொடுத்துரும் நடந்த குஞ்சு அவன் எச்சுக்கு அழிச்சு எச்சு குப்பிடிக்குறா முட்டை கடலாமா தம்பி தம்பி நீ ஒன்றும் முடுங்கனா தனியா போய் பலாயில போடு என்னங்க ரெண்டங்க நீ அத்தாச்சி வரும்ல போறா அத்தாச்சி உட்கார அங்கேயே போய் அடிச்சுக்கிறேன் ஒரு 10 பேர் பாதுகாப்பு வாங்க ரெண்டு ஒரு மனட்டோல கொண்டு அடிக்கிறாங்க இங்கிட்டு வாடா அத்தாச்சி ப்ரோ 70 நாள் இருக்கு ப்ரோ கும்பிடுறாண்டா இதுக்கு தான் நான் வந்துருக்கேன் ஒரு குத்து குத்துறேன் அங்கே என் மக கிடக்கு கம்மா தவளை மாதிரி அங்கே
என்னை இந்த ஏரியாவுக்கு வர நினைக்கிறீங்களா இதோட அள்ளி வச்சு மூட நினைக்கிறேன் ரூம்ல இருக்க சொல்றேன் முண்டை ஒழுங்காரு செவருத்தருக்கு அரைஞ்சு மயில் மேனே நீ அது தப்பி என்ன போய் ரெட்டப்பிள்ள வத்துருவோம் மயில் மேனே அங்கேதான் போய் சார் கப்ளிங் சார் டைட்டிடுவோம் சரிங்க மருதமணியை பத்தி பேசாதீங்க அவரை நான் வச்சிருக்கேன் அப்படிலாம் பேசாதீங்க நீ ஒரு பிரேக் தெரியுங்க அவங்க ரெண்டு பேரும் என் கம்பெனி கொடுக்குற என்னை மறந்துச்சேடி ஆமாங்க நீங்க இது கீழே நினைக்கிறீங்களா நான் என்ன கொட்டாவோட வந்தவனா இவன் இந்த எலி அங்கே ஏறியா அந்த லகுடு அதில் 8 படி சோத்துப்பான மயில் மேன் ரெண்டு பேரும் வாயில எச்சி நெய் தப்ப மாதிரி வடிதா என்னங்கடா ஆளாளுக்கு அடிக்கிறீங்க பெட்டிக்காரன் 1 லட்சம் ரூபாய் பெட்டியை விற்க போனேன் அண்ணன் இருக்கு அண்ணன் ஐஸ் வாங்கி தரேன் இருங்க நான் தூக்க வரிசையில் நாடகம்னா என்ன நடந்துட்டு இருக்குது நான் தாண்டி கிறுக்க முட்டை உனக்கு சோடி நீங்க இருந்தது என்னோட சப்சூட்டு இல்லைங்க உங்களை விட அவங்க 2 பேரும் நல்லா குத்துறாங்கல்ல மூஞ்சி என்னடா இருளெடுத்து நீ வேற ரொம்ப பண்றியா இந்த பட்டன் தான் எல்லாமே அவன் தினேசன் இருக்காரு அப்புறம் அவனை இளைச்சால் பிடிக்க முடியுமாடா அவன் காலு ஒண்ணு அரட்டன்னு இருக்கான் நம்ம ரெண்டு தொக்கி புல்லு கொடுக்காத ஆளுங்க உன்னை பாடி கடை வச்சு நான் நக்கேன் விட்டாதீங்க ப்ரோ நீங்க பயப்படாதீங்க என்ன அது எப்படி சரியா சொல்றீங்க கிளி மஞ்சள் பாட்டு தாங்க என்ன டீ வேணாம் காப்பி வேணாம் தினையத்துறா கார்த்திகை ராஜா டீ வேணாம் காப்பி வேணாம் எல்லாம் தொப்புள் 2 ரூபா காசு அளவு சட்டையை கட்டி போட்டு சத்தியம் ஏன்னா அதான் யாரும் அடிச்சுக்கிட்ட தம்பி ஓனே என்ன இவ்வளவு பேர் அடிச்சுட்டா ஏன் இந்த சட்டியோட கண்ணுன்னா ஓட்டையா இருக்கு போன ஆயுத விட்டு இருக்குங்களா ஆயுதமே இருக்காது உள்ள டீ காப்பி நீ நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க தம்பி 2 பேரும் தம்பி அனவண்டா சூத்து இதுக்கு முன்னாடி வந்த எல்லாத்தையும் எதிர்த்து அப்படியே நிற்பான் பாரு கதை அழுத்தட்டு ஒண்ணும் தெரியாத புள்ள மாதிரி அந்த பூனையும் பால் குடிக்குமா டீ வேணா காப்பி வேணா போண்டா மட்டும் போதும் அண்ணே பொழுது சாஞ்சி வச்சு என் தங்கமே தங்கம் மழை வரக்கான முன்னே கட்டிக்காரன் அது ஒன்னே மாதிரி வீரனை உலகத்துல பார்க்க முடியாது என்ன எப்படி சொல்ற என்ன மண்ணே கொண்டு போய் எதுக்குள்ள விடுற சரியான ஏழப்பையில இருப்பவர் என்ன வந்த வழியே பால் விடுவாங்க சிவகங்கைக்கு இது குறுக்கு ரோடு இந்த வேகத்தில் ரூட்ல மாத்தி போக கூடாது வந்த வழியே பால் விடுறியா
என்னடா உங்க வாத்தியார் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் போறாங்க நீ நான் நல்லா நீ நாது அவளவே அப்பளை மகளை சரியல்ல அப்படியே மரணப்படுத்தி கூட செத்து போக மாட்டேதே வருது அந்த நல்ல விஷயம் எப்படா நடக்கும் மொட்டை கொண்டே அந்த பாட்டு வேணாம் செகலை சேர்த்து ஆரம்பிச்சு மேடையில பலகாயா இருக்கு ஆடுறதுக்கு ஆட்டம் கொடுக்குது முட்டு இல்லைன்னு நீ முட்டு மாறி மாறிக்கனே மல்ல மாறி ஐயனாரை இறக்கி விட்டு இல்ல வந்துதான் மண்டல முட்டி வச்சு நடிக்கிறாங்க அந்த முன்னூத்தம் ராஜா சம்பளம் கொடுத்துட்டு அநியாயமா அனாதை செத்து போய் மண்டை புடச்சிருச்சு சாமி தானே அந்த கண்ணி எனக்கு மண்டையில முடிச்சு மேடையில பழையா இருக்கு ஆடுறதுக்கு பயமா இருக்கு வாத்தியாரும் தலைவர் நீ போடா இடத்துல இருக்கேன் அதுக்கெல்லாம் வசந்த கட்டை அனிதா ரெண்டு பேருமே மண்டே தான் வேற யாரா இருந்தாலும் ஒண்ணும் பூமி ஒண்ணு மதிக்க பூமியில தட்டு கிளப்பையும் ஓட்டலாம் 5 கிளப்பையும் ஓட்டலாம் 1 கிளப்பையும் ஓட்டலாம் ரோட்டரி கூட வச்சு டக்கு 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 ஓட்டலாம் அப்புறம் அதுவும் இல்லைன்னா கூட ஓட்டலாம் மேலும் ரோசு கீழே ரோசு வாயை திறந்தோன்னு அடிச்சுடுங்க என்னடா மேல ரோசு கீழே சொல்லி கொடுத்து விடுங்க வாய்ப்பு தப்புல அடிச்சுடுங்க என்னடா பாட்டு பாடுற எத்தனை பாட்டு புரியுற மாதிரி பாட்டு இருக்கு அதெல்லாம் விட்டு நல்லா பாடுறேன் என்ன கவுசம் வந்து பாக்குறாப்ல பாருங்க பேண்ட்டை ஏற்றினா கிருசு இடமா இருப்பேன் காட்டு ரோசா பாடி உள்ள காட்டு ரோசா பாடி உள்ள காட்டு ரோசா தம்பிடா தம்பி மாறி ஒன்னே பார்த்தா வேற யாருக்குமே போக மனதே வரல பேசாம அவரே கட்டி பிடிச்சி கிடங்குறேன் அப்ப அவர் ஆம்பளே இல்லையா அன்பு அவன் மேல வச்சுட்டு அன்பு வேற யாருமே வைக்க முடியும் அப்ப நீ வீட்டுக்கு போய் உன் முன்னாடி எல்லாம் பார்க்கவே வேணாம் நான் எப்பயுமே தம்பியை தான் கட்டி பிடிச்சி தூண்டுவேன் தம்பியை வெளியில இருந்து விட்டுறாத படங்களே எடுத்துட்டு போறேன் அந்த தம்பியை விட்டா உங்ககிட்ட தான் விடுவேன் இப்படியா தெரியுது படம் பாபு விட்டுருந்தீங்கன்னா உடனே முளைஞ்சிருக்குங்க இந்த நேரத்துலயுமா கிளம்புது அவங்க எப்படி படம் வந்துச்சு
அதனால இந்த மழை பெய்யுது குளிரும் தாங்க முடியல. நான் கொஞ்ச நேரம் இந்த நாடகத்தை முடிச்சிருவான். இல்லை முடிச்சிருவோம்னு சொல்லுவேன். நீங்கள் சுதாரிப்பா இருக்கலான்னு செக் பண்ணுவேன். அதனால நீங்கள் இங்கே வாங்க. அந்த செய்தி வீடியோ அமர்ந்துருச்சு. நான் வேற லெவலில் இருக்கேன். உங்களோட கண்ணை இந்த மழை நேரத்தில் உன்னை பார்க்கும்போது அவன் உள்ள இது வெடிகுண்டு வச்சிருக்கான்னு செக் பண்ணுவேன். நிமிடி தானே முடி வந்துச்சுன்னா நான் செஞ்சாவை அறுத்து காவ கொடுத்துருவேன். என்னடா அது புதுசா லோன் கொடுக்குற அதிகாரி மாதிரி வீட்டு விட்ட பார்க்குறாங்க. பண்ண விடுங்க ப்ரோ. ஒரு மஜன் பார்க்கணும் எனக்கு தெரியும். இங்கிருந்து மூட முடியாத வாயங்களா. நான் உங்களை இப்படி இறுக்கியமாக கட்டி பிடிக்கும் போது ஏதாவது பண்ணதா? நம்ம செய்யவே முடியாது. குளிர் தாங்க மாட்டேன். அதை போர்வை எடுத்து போத்துறேன். குளிர் தாங்க முடியும்னா உள்ள கொசுவத்தி சொல்ல ஜாக்கிரதை. எதிக்காதம்மா. அவன் ஏதாவது சேதமான மொத்தம் நீயே நடந்து கொள்வேன். பாவம் என் நாளுகளை எலும்பு வச்சுக்கிட்டு ஓடியாந்துருக்கேன். என்னடா டே வயக்காட்டில் வர போட்டுற மாதிரியா வேலை. என்னை செய்ய விடுங்கடா. ஏன்டா முட்டநாக்கு முட்டையலாம் வாங்கலாம். ஐயா தேட கிடைக்காத என் திரவியமே, என் திருவிழான முக்கரோடை, என் மானாமதுரை பஸ் ஸ்டாண்டு, என் அரியக்குடி ஊத்தே மிக என்னை குடும்பம் நடத்த விட மாட்டாங்க. ஏதாவது செய்ய முடியாடா? சத்தியம் முடிச்சவா சாமி ஐயா நல்லா செய்யட்டும். காத்தடிச்சாலும் சூறாவளி வரும். சூறாவளி இருந்தா கண்ணுல மண்ணு வரும். சூறாவளி காத்த அந்த கெடுதல் பண்றதுக்கு ஏதாவது நோண்டுவேன். இன்னைக்கு நிம்மதியா இவனை எப்படிதான் கார்லயே கொடுத்துருவீங்க? 350 சம்பளத்துக்கு இவனை தவிர வேறேன். நீ ஒரு அவசரப்பட்ட மாட்டேன். இந்த வண்டை இது என்னடா இது? ஏனே நம்ம வராங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வச்சானே. ஏய் கிணத்து ஆமையை தூக்கி போடுறான் அவனை. அந்த தண்ணி சரிச்சு மாட்டாங்க கடந்துருவா போலவே. அண்ணே விடாது விடாது. விடா மேல பண்ணலாம். கோயில் மரியாதையா சிந்து மாடு. நீ என்ன அருகில் வா. நீ போடா. என்ன நீங்க எப்பதான் செய்வீங்க? இருமா அடே ஏடிஎம்ல கார்டு போட்டு திருப்பி நம்பர் போட்டு மிஷின் சுத்தி அதுக்கப்புறம் காசு. ஏனே முத காதல் பண்றவங்க இப்படித்தானே பண்ணுவாங்க. உங்களை விட 2 பேரும் ரொம்ப பாஸ்டா இருக்காங்க. ஒண்ணு நீங்க செய்யுங்க, இல்லைன்னா 2 பேரும் செய்ய விடுங்க. எப்படி பாஸ்டா வராங்களோ அதே மாதிரி ஒன்று தெருவில் விட்டு ஓடி வேற மாதிரி நாக்க கொண்டு வந்தேன். உன் கார்டு வந்து வேற ஏடிஎம். இது என்னுடைய பேங்க். நீங்க வாங்க. முதல்ல உங்களை நான் திருநெல்வேலி பக்கம் பார்த்தேன். அதேப்பா நம்ம வீட்டு சிப்பிப்பாறை நாய் தான் ஒல்லி.
நாட்டுக்கோழி விரும்பி சாப்பிடும். அடிச்சா சம்பளத்தை கேட்பேன். சரி, இன்னும் சமாளிக்க வேண்டியிருக்கு. நான் என்ன செய்ய? 50 ரூபா கூடும். உங்கள்கிட்ட சண்டையை பிடிச்சிக்க. உங்க சட்டையானே? சரி, நான் பெரும்பாலும் உங்க வீட்டுக்கு முன்னாடியே வர மாட்டேன். வீட்டுக்கு முன்னாடியே ஆம்பளைதான் வருவாங்க. நீ வராத. நீ தூரமா போ. அதனால உங்க உடம்ப பார்த்தோன்னே எனக்கு என்னமோ வருது. அவனால ஒண்ணும் பண்ண முடியல. முணுமுணுண்டு அங்கேயே வந்துருச்சு. நீ ஒரு மணி நேரம் கட்டி பிடிவே. நான் ஒண்ணுக்கு வச்சு வரேன். வா இருமா. எனக்கு என்ன செய்வேன்? செய்யவும் மாட்டேங்கிறேன். செய்யறது நீயும் பார்த்துட்டு இருக்கிற. அங்கேயே கிளம்புது வண்டி. அப்போ அது பாயிண்ட் ஏறி போயிடு. இது டவுன் பஸ்மா. கீழாட போட்டு புகையா தள்ளி அது டாட்டாச்சு. 4 பேர் ஏறினா வண்டி குடஞ்சாஞ்சிடும். நீ போடா ஏழை போல. நீ ஒண்ணும் செய்யாம அந்த பிள்ளை என் சொண்டைய பிடிக்குது. 4 வேளை நான் திருப்பி அதுக்கு எத்தனை தந்தி வார்த்தை பாயாக்குற? என்ன அறிக்கணுமா? பயப்படாம போ. பயப்படவே வேணாம். எந்த காந்தகனும் பயம் வேணாம். ஆம்பளை சேவல் மாதிரி ஏறணும்னு இறங்கிடுவேன். ஏலே 2 பேரும் எத்தனை தடவை ஆம்பளை ஆம்பளைன்னு இல்லைங்க, நீங்க கேட்டீங்கல்ல சேவல் மாதிரி ஏறி இறங்கினா எப்படிங்க ஆகுது? நீங்களே சொல்லுங்க. நகைச்சுவையை எப்படி பண்றதுன்னு நீங்களாம் கத்துக்குங்க. தன்னைத்தானே தாழ்த்துக்கிட்டு சிரிக்க வைக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாடா. நீ 4 தடவை சொல்ற ஆம்பளை ஆம்பளை. நான் திருப்பி கேட்க எவ்வளோ ஆகும்? நீ இருக்கிற ஆளுக்கு வந்து அன்பு உறவுகளே தெரியும். நான் யாரையும் காட்டி கொடுக்க நினைச்சேன்னா கொஞ்ச நேரத்தில் அழிச்சு விட்டு போயிடுவேன். ஆமா, அதெல்லாம் சொல்லாதான். ஏன்னா நான் உன்னை தப்பா வந்து விளையாண்டமா? இல்லையே, 4 தடவை ஆம்பளை ஆம்பளைன்னு கேட்குறேன். சரியா சொல்றீங்க. நீங்களே எவ்வளவு நேரம் தான் இழுத்து இழுத்து பிடிச்சி எப்பதான் பண்ணுவேன்? இருமா. எப்பயா இந்த பண்ணுவேன்? கூட்டம் போயிடுச்சுன்னா நக்கி திருவியா? ஐயோ, இருக்கணும். பேசாம இரு. சரிதானே ப்ரோ? ஆமா ப்ரோ. நான் உன்னை பேர் வாங்கி தானே இது பண்றேன். நல்ல உள்ள ஏன் அப்படி இது பண்ற? நான் உனக்கு என்ன வேணும்? அண்ணன் இல்லையா? ஐயோ அண்ணி, அண்ணனா நீங்க அண்ணனா? மலர்ந்து மலராத பாதி மலர் போல் மலரும் விழி வந்தவே அந்த விழித்தும் விழியா காலை பொழுதா இணைந்த கதை நதியில் விளையாடி கொடையில் தலைத்தே இளம் நான் போயிட்டு வளகாப்பு வரவா? இது ஏட்டாந்து சித்திரம். என்ன உங்களை கிடைக்கவே மாட்டேங்கிறாரு. என்ன விஷயம் அப்படி தெரியுதாங்க? எல்லாமே நீங்க கொடுக்குற இடம் தான் மேடம். இல்லைங்க சார். நான் உங்களை நைவா தானே பண்ணேன். நீங்க என்ன மோதிரமாவே செய்யறாங்க. அவங்க கூட மொத்த கான்ட்ராக்ட் எடுத்துவீங்க. அவங்க ஸ்பீடாக தான் இருப்பாங்க. நான் அப்படி கிடையாது. அன்றாட 250 ரூபா சம்பளம் நிமிந்தாள். அதுவே போதும். சாந்து சட்டை தூக்கிட்டு செய்தி இப்படி பற்ற வைப்பேன். அவங்க இந்த வீட்டையே பற்ற வச்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டு முக்குளிப்பேன். தண்ணிக்குள்ள வாக்கு பாரு. டேய் கெட்ட ரோக்கர் தாடி எங்கடா அந்த குளத்தை ஆமை அதே வேற அப்பப்போ மடுவு செடி விட்டு வந்து நீ வாடா என் தங்கா. அனிதா பாவம் உண்மையிலேயே வெகுலியான பிள்ளை. இது கண்டனர் சோலார் ஏற்றிட்டு வந்தது. மலைவில் திரும்பாது. நீ நான் இப்போ எப்படி செய்ய அப்படியா? என்ன அந்த பாம்பு கிடக்க மாட்டேங்குது. கூப்பிட்டீங்களா? நான் கூப்பிடவே இல்லைடா. நீ ஏன்டா வந்துக்கிட்டே இருக்க? நீர் இடம்னு சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா தெரியாம சொல்லிட்டு நீ போடா. போடா. நீங்க வாங்க. நான் உன்னை வந்து செய்யாம விடவே மாட்டேன். நீங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படி சொல்றான் என் உசுர்றான். நீங்க எப்ப வேணாலும் செய்யுங்க. உலகத்திலேயே தமிழச்சி நீ தமிழச்சிடா தங்கா. கப்பலையும் வாஜாது லெஃப்ட் வாச கப்ளிங் கப்பலையும் வாஜாது
ஓசு லென்த்தாச்சுன்னா சொல்லிடலாம். ஓஸ் நின்று இந்த பெண்டிங் இந்த தீ இந்த வாட்டிங் தீல வாட்டணும் மொத்தம் எத்தனை டைலாக் சொல்லிட்டாங்க. அண்ணே நான் முதல்ல வரும்போது டாக்டர் சொல்லியிருக்காரு சோர்வா இருக்கும்போது நான் வந்து நேந்திரம் பழம் சாப்பிடணுமா. ஆமா நேந்திரங்களும் கண்டிப்பா தேவைப்படும். மறந்துடாத தம்பி சோர்வா படுத்துட்டாலும் என்னடா பொம்பளை பசி எடுத்துட்டா சாப்பிட்டுக்கிறோம். பொம்பளை பிள்ளை வச்சுக்கிட்டு என்னடா பழக்கம் செவ்வாழை நல்லா வேலை வெதர்ல சித்திரம் கடிச்ச மாதிரி அடுத்தடுத்து வராங்கடா. என்னடா சொன்ன நல்லா நடிச்சு 1000 ரூபாய் சேர்த்து. ஆனா 2 பேரும் நல்லா நடிச்சு உங்களை மறக்கவே வேண்டா கிளியாச்சிட்டு பண்ண நீ உள்ள வடகாயில சான்ஸ் நான் ஒதுக்கி போட்டு அடிக்காத பண்றது பூரா பண்ணி விட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரியே நிக்கிறான் பாரு. நீங்க வாங்கிட்டு வந்தா நான் கூட வாங்கி அன்னைக்கு கொடுத்துடுறேன். உதக்காயா வாங்கிட்டு எப்பதாங்க அது ஆகும்? வாட்டிய பத்த வச்சு நீங்க வா. உங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்கல்ல இந்த கிளம்பிட்டாங்க வெள்ள முடியாது. உங்க அப்பாவை நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்றேன். பண்ணவரா ரொமான்ஸ் வந்து லவ் உனக்கு தெரியுமாடா? காட்டு எருமைக்கு பண்ணவனே லவ் எப்படி பண்ணாங்க உனக்கு தெரியுமா? பேசாதீங்க பாருங்க முகத்தை பேசலாமா? சொல்லாலடிச்ச சுந்தரி பத்தியா அம்மா சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி யானை நெஞ்சில மிதிச்ச மாதிரி சாங்கு வர்றவாரு உங்க நாள் பத்தி மறக்க மாட்டேப்பா. நீ வாடா உன்னை கடைசி வரைக்கும் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். என்ன இந்த பாம்பு கிடந்துச்சு? ஐயோ என்னடா முடிவு? நீ திடீர்னு கூட்டு போட நான் போறேன்டா. என்னடா அடிக்கடி வந்தா கண்டமாயில இருந்து வடிகிற சீம்பால் மாதிரியே இவன் சொல்லட்டேன். அவன் கம்பியை காய வச்சு சுடு அண்ணன் ஆஸ்பத்திரி சேர்த்து விடுறேன். இப்ப ஓய்வு எடுத்தாங்க. நம்ம கல்யாணத்தை பெரிய மண் ஏங்க ஆரம்மா என்னன்னு போனேன். நான் போனதுக்கு அப்புறம் இந்த ஏடிஎம்ல காசு எடுத்துட்டு போறேன். 100 ரூபா தானே மாற்றி வச்சிருக்கேன், உங்களுக்கு செல்லாது. நம்ம 2 பேத்துக்கும் ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் பார்த்துக்கிறோமா? 2 பிள்ளை இவை மாதிரி பிறந்தா நான் திருவிழாவில் பொழைச்சிக்கிடுவேன். கரடின்னு சொல்லி தாயத்து இன்னும் நானுமே தோட்டல அதுல பால் காய்ச்ச போயிட்டேன். என்னடா என்ன தந்திருக்கேன் காதல் நாங்க இப்பதான் பண்ண போறோம். என்ன நீங்க என்ன செய்ய அவர் தலையில அடிச்ச நீங்க நானாவது மண்டை நாச்சுக்கிறேன். நான் மண்டை நாச்சுக்கிறேன். நீ
தம்பி, நீ அடிக்க மாட்டேன். நானும் அடிச்சுக்கிறேன். கிறுக்கு பிடிச்சிரும். எனக்கு ஸ்வீட் ஆகாது. ஸ்வீட் ஆகாது. காக்கில மோளா அப்படி வாங்கி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நைட்ல ஸ்வீட் வந்து சுகர் என்ன பண்ணுவோம்? ஊருக்கு போயிட்டா எந்த ஊருக்கு போயிட்டா? தொண்டிக்கு போயிட்டா நம்ம போய் ரூம்ல சட்டா குளு குளு வேற இருக்கு. நம்ம 2:30 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அதை காலையில அடிச்சா தக்கு கம்பெனிக்கு மருந்து பண்ணி கூப்பிட்டு பாவமா இருக்கான் பாப்பா. ஏண்டா என்ன என்ன கனவு கண்டாயோ மாலே பெட்டிக்காம நாட்டு மண்டே எப்ப பார்த்தாலும் கனவு மயில ஒண்ணு என்ன சோழி வலிக்க என்ன கனவு அங்க பாடுறா பீலிங்க பாடுறா இங்க மச்சான் சோக போட்டு பாடுறீங்களா? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி வேதனை நான் பார்க்கையில் ஆகாது பூமி சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. மச்சான் என் கிளை என்னை விட்டு போயிடுச்சு. ஐயா யூடியூப் பார்க்குற இந்த பொம்பளை புருஷன் நான் எந்த டச்சும் பண்ணலை. இந்த குளத்தை ஆமையும் இந்த செய்தி விழிஞ்சான் பண்ணாங்க. இந்த வேலை பாப்பேன் நான் அப்புறம் ஆயிட்டேனே அண்ணே எனக்கு அண்ணி வேணும்னே. நான் இந்த வேலை பாப்பேன் நைஸா உனக்கு என்ன வேணும்? எனக்கு பெரியமா எப்படி தெரியுமா காதல் பண்ண போறீங்க? இந்த வேலை பண்ண தேவை புரிஞ்சதை சிங்கப்பூருக்கு அனுப்பிட்டேனா உன் சொத்த செலவுலையா? 80,000 சிங்கப்பூரா? அப்ப எனக்கு குழந்தையா? சிங்கப்பூர் போயிட்டா குழந்தையாவா? எப்படி? எவ்வளோடா காசு விட்டானுக்க நீ நான் கொண்டாடி ஹோட்டல் எப்போ நான் உனக்கு பூரா காசு நீ தர முடியும்? 80,000 நான் கட்டிக்கிறேன்டா. ஏன்டா 40,000 வாங்கிக்கலாம். ஒரு 10 ரூபா சேர்த்தா சரி வாங்கிக்க. எங்க 50,000 தானே உள்ள வந்து வாங்கிக்க. அண்ணே உள்ள டீம் வைக்க முண்டை இவங்க 2 ரூபா நீ 40,000 இங்கே வாங்கின மிலிட்ரிக்கு ஆள் எடுக்க நீ 80,000 கட்டி அனுப்புன நீ 40,000 தர முடியும். வேலை கேன்சல் ஆகி வந்துட்டானா? ஐயோ அப்பா கத்தான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி பாட்டு தாப்பு அந்த ஆள்கிட்ட ஒரு 25,000 வாங்கினான். கடைசியில் என்னைய மாமா ஆகிட்டாங்க. கத்தான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி இவ்வளோ நேரம் செஞ்சீங்க நான் எவ்வளோ மனசை இறுகி நின்றுக்கிட்டேன். நான் மூச்சு முட்டி இங்கே பாடிக்கிட்டு இருக்கேன். அந்த மச்சான் வாச்சிக்கிட்டு இருக்காரு. என் சிங்கிய போகிறான் தம்பி கழிச்சு போடு மட்டை மட்டை போடு தம்பி கல்கோனாவில் ஒன்று அத்துக்குறேன். அப்புறம் இந்த மனுஷன் போ இந்த மாதிரி மனுஷன் உலகத்திலே பார்க்க முடியாது. ஏன் எப்படி இதுக்கு கொடுக்க பெரிய கவர்ச்சி இருந்தா அடுத்து கொடுத்தா எல்லாமே கத்தான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி கத்தான கட்டழகி கத்தான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி சாட சொல்ல பார்க்கிற ஏன் அங்கம்மா உன் பிரியமாத கூட வேணும் சொல்லமா சொல்லமா உன் பிரியமாத கூட வேணும் சொல்லமா சொல்லமா
ஆத்தங்கர போய் வந்தே ரங்கம்மா நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா பணமரத்து திருவிழான பணமரத்து ஓரத்தில பள்ளாங்குடி அடையில செல்லையா நீ எத்தோ நாளா பேசலையே என்னையா என்னையா என்னோட எத்தோ நாளா பேசலையே என்னையா என்னையா மேலமதி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில சிக்கிவிட்டான் டேய் டேய் அழகு மேனே எல்லாத்தையும் செஞ்சுட்டீங்களா சம்பளத்தில் 220 ரூபாய் பிடிச்சிக்கணும். கீழே விழ பார்த்தாங்க வேற ஒண்ணு நான் தப்பு தவறா நான் ஐயா மேல தட்டி சாமி மேல தட்டி பார்க்கவே இல்லை ஒரு உத்தமி தங்கத்தை சத்தியம் பண்ணிட்டேன். என் பத்திரமாக்கம் யூரியா சாக்கு தைக்கிற ஊசியை சத்தியம் பண்ணிட்டேன். உன் மேலே முட்டைக்கு வச்சு வருதுடா இந்த தானடி கோமிய வடை வருது. உடம்பு பூரா மூத்தலக்க வச்சு 19 வருஷமா நான் எப்படி தாங்கிட்டு இருக்கேன் பாரு. ஒன்றுமே செய்யலையா ப்ரோ. வாடை எப்படி அட்டாச் ஆச்சு? எனக்கு ஓசு லென்த் இல்லைன்னு நீங்கள் லென்த் பண்ணுறீங்களா? குட் ப்ரோ குட் ப்ரோ. எனக்கு இன்னையிலேருந்து அண்ணி வேணும். செருப்பிட்டு அடிச்சே ஒரு எல்லாத்தையும் செஞ்சுட்டே. நீங்க 16 பெற்று 10 வாழணும். 16 பெற்று 10 வாழணும். நீங்க நல்லா இருக்கணும். அதே மாதிரியே வரணும். எல்லாம் உன்னே மாதிரி. உங்களை மட்டும்தாங்க கல்யாணம் பண்ணுங்க. நான் செல்லு தான் சார்ஜ் ஒரு மயிர் மாட்டேன். இந்த பக்கத்து வீட்டுக்காரன் மாடத்தை ஓரளவுக்கு வந்துட்டேன். ஆம்பளை வணக்கம். இவனுக்கு பிள்ளை வரந்துன்னா முதல் டாக்டர் உசுரோட இருக்க மாட்டேன். ஏன்னு கேளு, உனக்கு குழந்தை வெளியே வரும்போது டாக்டர் இப்படியே இருப்பாரு. மச்சான் 2 எடுத்து வாழ்த்துங்க மச்சான். பிள்ளை வெளியே வந்தவனே இவனை மாதிரி இருந்தா டாக்டர் கத்தி எடுத்து கழுத்துல சத்தியா குழந்தை மட்டும் உன்னை மாதிரி பிறக்கிறதுக்கு குங்குமம் பூ வாங்கி கொடுத்துருவேன். உன் காதலை சொல்லு, இவன் எப்படி நெருங்குறான்னு நான் பார்க்கறேன். இந்த மேல எனக்கு மனசு உறுத்துது. உண்மைங்க, நான் உங்களை தாங்க நினைச்சிட்டே இருக்கேன். மை கொழுந்தி ஆமாங்க, என் தங்கமே அழகா செத்தாலும் உங்க கூட, வாழ்ந்தாலும் உங்க கூட. சொல்லி சொல்லி மஞ்ச வர வழியிலையா வந்து நில்லி மறி கொழுந்தி நீ மல்லிகை பூவே மறி கொழுந்தி குடிக்கலையா சொல்லி சொல்லி மஞ்ச வர வழியிலையா வந்து நில்லி மறி கொழுந்தி. அதுக்குள்ளே எப்படிலாம் வச்சு எனக்கு என்னமோ நீ பக்கத்துல வருது முனி ஓட்ட மாதிரியே இருந்துட்டே. ரிவைண்ட் பண்ணுங்க. மறுபடியும் பாடு. மனசு
நான் அங்கிட்டு போகும்போது காலேஜ் என் தம்பி காலேஜ் போய் சொல்ல மாட்டேன் எங்க மச்சான் மச்சான் அங்க மச்சான் என்ன மச்சான் ஏன் எழுதிருக்க ஏன் அழுகுறீங்க? நான் திரும்ப நேரம்லாம் அப்படி சொல்லாதீங்க. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடா, கடவுள் செய்த குற்றமடா, கடவுள் செய்த குற்றமடா. இவங்க திருந்தே மாட்டாங்க. ஏன் அவ்வளவு கவலைப்படுறீங்க தம்பி? நீ போய் அதை போய் நங்கன்னு எதை இல்லைங்க, உங்களுக்கு அப்படி தெரியல. இப்படி சொல்றீங்க. நம்ம வீட்டுல ஒரே சிலுவர் தட்டு இருக்கு. கடி எல்லாரும் சாப்பிட மாட்டோமா? அந்த வானத்தை போல மனம் படுத்தவனே, மணி துளிய போல குணம் என்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து சம்பந்தம் சொன்னது யாரே, அது மன்னவனே. ஆனந்த போல வந்தவனே. மங்களமாகவே வாழ்வையடி கண்ணு, மங்களமாகவே வாழ்வையடி, மங்கள செல்வம் நீ பெறுவாயடி, உடப்பிறந்திட்ட தம்பிகளே, கூட பிறந்திட்ட எப்பிறவே நல்வாக்கு நீ கூறடி, நான் 4 நாளில் வந்துடுவேன், என் செல்வ களஞ்சியமே, செல்வ களஞ்சியமே, என் திருடான மோதிரமே, வைத்த அடையாளங்க நான் யாரை விட்டு எங்க அவரை நம்பி அவரை விட்டு போயிட்டாரு, குண்டனை நம்பி குண்டனை விட்டுட்டு போயிட்டேன். நீங்க தான் விட மாட்டீங்களே. பையன் விடவே மாட்டேன். ஐயோ, அவர் உங்களுக்கு உசுரா? ஆமாங்க, சாப்பிட்டாலும் அவர் நினப்பு தான், தின்னாலும் அவர் நினப்பு தான், குளிச்சாலும் அவர் நினப்பு தான். அண்ணே, உன் பேக்கிட்ட 1 ரூபா கடை. இதில் பாசமின்ன நேசமின்ன, காலத்தின் கோலம் புரிந்தது ஞானிதானே நான்.
ஒரே கலகலான்னு இருந்துச்சு போல. நீ பருப்பினே இரு, உனக்கு அதுல என்ன இருக்குன்னு தெரியலையே. யாரு உட்காரு உட்காரு நான் பருப்பில ஆரம்பியோ ஊத்திக்கல ஊத்திக்க மாமா ஒரு போட்டு ஒரு காயா நான் இருக்கேன். ஊத்திக்க மாமா ஒரு போட்டு ஒரு காயா நான் இருக்கேன். இதுக்கு வேணுமா நக்க வேணும், பொய்யாக்க வேணுமா மாங்க வேணும், இத்தி அவக்கார மூட்டை புதினா எட்டு மக ஒரு கொட்டு கடுக்க பக்கம் வந்து பாரு பரமாய ஊத்திக்க மாமா ஒரு காயா நான் இருக்கேன். நல்ல நேரத்துல சாமிக்கு முன்னாடி போய் செக்ஸ் அதுன்னு சொல்லிக்கிறீங்க. உன்னை நான் தப்பா சொல்லல எப்படி நல்லா இருக்கும் என்ன இப்படி காட்டி கொடுக்குறேன்? நான் என்ன தப்பா சொன்னேன்? நீ செக்ஸ் சாமி முன்னாடி அப்படி அந்த வார்த்தை சொல்லுவாங்க. பாட்டுல மாத்தலாம் நீ தான் நடி எப்படி வரும், அதனாலதான் அப்படி பண்ணேன். என்ன போட்டுருவோம் கொல்ல போறோம் பாரு. பாட்டுல போட்டு பருப்பே பருப்பே தான் பண்ண காட்டு பருப்பு பட்டன் கேயின் பாடி பாடு. லட்டு லட்டு தான் என்னடி உங்க டமாலுக்கு பருப்பி பருப்பி தான் பாலக்காடு பருப்பி தான் குல்பி குல்பி தான் குத்தாலத்து குல்பி தான். அதெல்லாம் நான் சொன்னேன். இது ஆட்டோ மோடு பருப்பி பருப்பி தான் வாசிங்க. பருப்பி பருப்பி தான் பால்ல காட்டு பருப்பி தான். பருப்பி பருப்பி தான் பாலக்காடு பருப்பி தான். இது ஆட்டோ மோடு நீ ஏனே அப்படி சொல்ற? ஏமா ஏமா இவர் உங்க அண்ணன். ஆமா எங்க நீங்க அண்ணன் உங்க தங்கச்சி. தங்கச்சி. நீ ஆட ஆட என்ன சொல்ற? என்ன சொல்றாரு? லெஃப்ட்ல ஆட்டு இந்த ரைட்ல ஆட்டு நீங்க. அண்ணன் என்ன சொல்லி கொடுக்கணும் தங்கச்சிக்கு? அப்படியா? நல்ல குடும்பம். வேணா ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. கூடலூர் குண்டு மல்லி வாட குடிக்கை வந்த மல்லி. கூடலூர் குண்டு மல்லி வாட குடிக்கை வந்த மல்லி. ஓய் மாமா குப்பமல்லி. வெத்தலை மடிச்சு கொடு மாமா. எதுக்கு வெளியே சொல்லடா? மடிச்சு கொடு மாமா. வெளியே கொள்ளாமா. கலர் வந்து கலர் வந்து